Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான homemade milk maidங்க condensed milk. இது வீட்லயே வெறும் 3 இன்கிரிடியன்ட் மட்டும் வெச்சு அதே டெக்ஸ்சர்ல அதே டேஸ்ட்ல செய்யலாங்க. நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதே டேஸ்ட்ல அப்படியே வரும். இது நம்ம வீட்ல எப்பவுமே பால் இருக்கும் இல்லையா? இது செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு ஸ்வீட்டுக்கு, பாயாசத்துக்கு, டெசர்ட்க்கு, ஐஸ்கிரீம்க்கெல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சுட்டு அப்பயே ரெடி பண்ணி அந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை விளக்கம்லாம் பார்க்கலாம் வாங்க. 500 ml பால், அரை கப் சுகர், அரை கப்னா 100 கிராம் வருங்க சக்கரை, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து அந்த மில்க் மெய்டை திக்காக கொண்டு வரதுக்காக. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 500 ml பால் ஊற்றிக்கலாம். கூடவே சர்க்கரை அரை கப் இனிஷியலாகவே சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த பதத்துக்கு. கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் காய்ஞ்சு அது பாதி மடங்கு ஆற வரைக்கும் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், இல்லாட்டி பர்ன் ஆகிடும். இப்போ பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாமல். இது வந்து நம்ம 1/2 லிட்டர் விட்டுருக்க பால் 1/4 லிட்டர் ஆகணும். அந்தளவுக்கு திக்காக வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாமல். கலரும் சேஞ்ச் ஆகும். கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் எல்லோயிஷாக வரும் பால். அப்போது பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 500 ml விட்ட பால் 250 mlக்கு இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. பாதி அளவுக்கு ஆகி கலரும் பாருங்கள் எல்லோயிஷாக ஆயிருக்கு. இந்த டைம் நம்ம பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வெளியில் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. வீட்டிலே பண்ணிட்டோம்னா ஹெல்த்தியும் கூட. எப்போ வேணால் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு, குழந்தைங்களுக்கு ஏதாவது சாக்லேட் பர்ஃபி அது பண்ணுறப்போ, ஐஸ்கிரீம் பண்ணுறப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா போட்ட உடனே கொஞ்சம் பால் இந்த மாதிரி பொங்கி வருங்க. விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஒரு 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க, நல்லா திக்காகிடுச்சு. நம்ம இப்போ தான் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சுவையான ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.